இன்னும் அதிகமான போராட்டங்களை நாம் தமிழர்கள் நடத்தியிருக்க வேண்டும். ஏன் தமிழருக்கு இடமில்லை என்று சொல்லியிருக்கிறான்? சும்மா இருக்கிறீர்கள். அகதிகள் குறித்து பேச வேண்டும் என்று ஐயா சொன்னார். சந்தேகப்படுகிற அகதிகள், தமிழில் அகதிகள் யார் வந்தாலும் அவர்களை உள்ளே அடைக்கலாம், எந்த கேள்வி ஏற்பாடும் இல்லாமல் என்று சிறப்பு அகதிகள் முகாம் என்று செங்கல்பட்டிருந்தது. அதை நாம் தமிழர் கட்சியுடைய ஐநா குழுதான் சுவிட்சர்லாந்துடைய துணை தூதரிடம் பேசி இந்தியாவின் முகத்திரையை கிழித்து முதலில் மூட வைத்தவர்கள் நாங்கள் தான். முதல் NRC எதிரானவர்கள். நாங்கள் விளம்பரம் செய்வதில்லை, பரவாயில்லை, ஐயாவுடைய விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிறோம். இப்படி போட்ட ஒரு சமயம் சார்ந்து உள்ள தவறுகளை காங்கிரஸ் செய்யவில்லை. இந்தியா முழுக்க நரேந்திர மோடி இந்து என்று பேசும்போது நாங்கள் திமுறோடு சொன்னோம், நாங்கள் இந்துக்கள் இல்லை சைவர்கள், நாங்கள் இந்துக்கள் இல்லை வைணவர்கள், நாங்கள் இந்துக்கள் இல்லை காரணத்தை கொண்டவர்கள், நாங்கள் தமிழர்கள். ஆனால் ராகுல் காந்தி மரியாதைக்குரிய ராகுல் காந்தி பூணூல் தன் சட்டையை கழட்டி இதோ நானும் பூணூல் போட்டுக்கிறேன் சொன்னார். சொன்னாரா இல்லையா? நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டத்திலே நீங்கள் பேசுகிறேன் என்பதற்காக எல்லாவற்றையுமே செவிமடுத்து அவையெல்லாம் அங்கீகரிக்கிற நிலையிலே நாம் இல்லை. தீர்மானம் கொண்டு வந்த போது யார் தெரியுமா முதல் முட்டை மண்டி போட்டு 72 ஆலோசனை தெரியுமா? எங்கள் ஐயா டிஆர் பால் எந்திரிக்கார். அப்படியே ஐயா அண்ணன் வைகோபால் சாமி, வைகோ என்பவர் யார்? தீர்மானம் கொண்டு வந்து உலக நாடுகள் வெறுத்த மோடியை, ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறார் என்று நாங்கள் வெறுக்கிற மோடியை முதலில் ஆதரித்து அவர் நல்லவர் என்று தீர்மானம் போட்டவர் நீங்கள் போட்ட உதயசூரியன் தான். இங்க மேடைகளிலே குடியுரிமை திருத்த சட்டத்தை யார் அழைத்தாலும் வருகிறவன் பிஜேபிக்கு தவிர குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக இன்னும் அதிகமான போராட்டங்களை முஸ்லிம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அதிகமான போராட்டங்களை நாம் தமிழர்கள் நடத்தியிருக்க வேண்டும். ஏன் தமிழருக்கு இடமில்லை என்று சொல்லியிருக்கிறான்? சும்மா இருக்கிறீர்கள். இலங்கையிலே இருந்து வந்திருக்கிற தமிழன் அவனுக்கு இடமில்லை என்று சொல்லுகிறான். 1,02,427 பேர் இலங்கையிலே இருந்து வந்தவுடன் இருப்பதாக 2016 நாடாளுமன்றத்திலே சொல்லுகிறான். அவர்கள் 2014 பதிவு செய்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் அதிகமாக போராடி இருக்க வேண்டும். இருக்கிற தமிழர்கள் அவன் அங்கே முருகப்பெருமானுடைய கோவில்கள் 1000க்கு மேற்பட்ட கோயில்கள் அங்கே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே? இலங்கையில. அவைகளெல்லாம் புத்த விகாரங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு குடியுரிமை இல்லை. கொடுக்காத வீட்டுக்கு வேறு வழி காட்டுவது போல இங்க இருக்கிறவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்கவில்லை. அவன் கேட்டுக்கொண்டிருப்பவனுக்கு கொடு, அவன் கேட்கிறவனுக்கு கொடு. ஆனால் அதற்காக நாம் தமிழர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு களத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் உங்களிடத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். குடியுரிமை சட்டம் என்றால் இதை ஒரு தேர்தல் அரசியல் பரப்புரை நடத்துகிற கூட்டமாக கருதாத காரணத்தாலே தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். இங்கே ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசியவர்களெல்லாம் சொன்னார்கள், நான் சொல்லுகிறேன். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இது 1955 இருந்து இது 6வது முறையாக திருத்தப்படுகிறது. காங்கிரஸ்காரன் திருத்தினான், எல்லோரும் திருத்தினார்கள். ஆனால் அவர்களெல்லாம் திருத்தும் பொழுது இந்த 5 சமயங்கள் இங்கே வரவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும். திருத்தினார்கள். எந்த முறை? 6வது முறையாக திருத்தி இருக்கிறார்கள். 2019 திருத்தப்பட்டிருப்பது 6வது முறை. இந்த 6வது முறை திருத்துகிற பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், இந்துக்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிகள் என்று அவன் 6 சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் என்று 6 சமயங்களை மட்டும் சொல்லுகிறான். அவன் பல தவறுகளை செய்திருக்கலாம். ஆனால் இப்படி போட்ட ஒரு சமயம் சார்ந்து உள்ள தவறுகளை காங்கிரஸ் செய்யவில்லை. நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டத்திலே நீங்கள் பேசுகிறேன் என்பதற்காக எல்லாவற்றையுமே செவிமடுத்து அவையெல்லாம் அங்கீகரிக்கிற நிலையிலே நாம் இல்லை. ஆகவேதான் சொல்லுகிறேன், அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் மட்டுமே நமக்கு உரிமைகளை பெற்றுத் தருமா என்றால் நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. அதற்கு மேல் நாம் களம் ஆட வேண்டியவர்களாக இருக்கிறோம். களம் ஆடுவோம். மரியாதைக்குரிய எங்கள் ஐயா ஹைதர் அலி வைத்த விமர்சனத்தை நாங்கள் பேரன்போடு ஏற்றுக்கொள்கிறோம்.
ஈழத் தமிழர்களுக்கு போராடி இருக்க வேண்டும். ஆம், உங்கள் உத்தரவு, உங்களுடைய மனதார உங்களுடைய விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் போராடுகிறோம், போராடி கொண்டிருப்போம், போராட்டத்தை வலுப்படுத்துகிறோம், உறுதி. ஆனால் போகிற போக்கில் காங்கிரஸை ஆதரிக்க அந்த செயலை நாங்கள் ஒருபோதும் மக்கள் மன்றத்தில் சொல்லாமல் இருக்க முடியாது. நாங்கள் தெளிவாகிறோம். அன்பு மக்களே, நான் எப்போதும் மேடையில் துண்டுச்சிட்டு வச்சு பேசுகிற பழக்கம் இல்லை. ஐயா பேசியவுடன் நான் கையில் கொண்டு வந்த சட்ட புத்தகத்தை கொண்டு வந்தேன். இதன் பெயர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இதைத்தான் 6வது முறையாக திருத்தி இருக்கிறார் என்று ஐயா சொன்னார். ஆம், ஐயா சொன்னார். அவருக்கு நான் பேரன்போடு சில விமர்சனங்கள் அல்ல, சட்டம் படித்த வழக்கறிஞர் முறையில் சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சட்டம் இதற்கு முன்பு 5 முறை திருத்தப்பட்டது. ஆம், திருத்தப்பட்டது. இப்போதுதான் இதன் பேரில் மதம் கொண்டு வரப்பட்டது. ஆம், உண்மைதான். இப்போதுதான் குடியுரிமை வாங்குவதற்கு அவன் இஸ்லாமியராக இருக்கக்கூடாது. அந்த பாசிச மனித குலத்துக்கு எதிரானது என்று தங்கை அனிஸ் பாத்திமா சொன்னார்லவா, அந்த மனித குலத்துக்கு எதிரான விதி கொண்டு வரப்பட்டது உண்மைதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் CAA என்று சொல்கிற சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டத்தில் தான் அதுவே ஒழிய அதற்கடுத்து வரப்படுகிற NRC, NRP, நேஷனல் பாப்புலேஷன் அந்த பதிவேடு, தேசிய குடியுரிமை பதிவேடு, அது குறித்தும் இஸ்லாமிய இயக்கங்கள் போதிய அறிவு வளர்க்க வேண்டும். NRC குறித்தும் போதிய பதிவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய டெல்லியுடைய முதல்வர் கெஜ்ரிவால் மிக தெளிவாக சொல்கிறார், குடியுரிமை சட்டம் என்பது இந்தியாவிற்கு அகதியாக வந்த இந்துக்களை, இஸ்லாமியர்களை, பார்சிகளை, சீக்கியர்களை, இந்த நாட்டை, காந்தி தேசத்தை, புத்தன் தேசத்தை நம்பி அகதியாக வந்தவர்களை வாங்க, நீங்க என்ன மதம் என்று சோதனை செய்து இந்திய குடியுரிமையாக்குற சட்டம். ஆமா, அகதியா வந்தவனை கூப்பிட்டான், வாப்பா என்ன மதம் கேட்டான், நீ இந்துவா, உனக்கு இந்தியாவுக்கு இடம் இருக்குன்ட்டான். நீ சீக்கியனா, ஆமா உனக்கு இந்தியாவுக்கு இடம் இருக்குன்ட்டான். நீ பார்சியா, இந்தியாவுக்கு இடம் இருக்குன்ட்டான். நீ இஸ்லாமியனா, உனக்கு இந்தியாவுக்கு இடம் இல்ல, அகதின்ட்டான். அது CAA, தெளிவாய்க்கிறங்க. ஆனால் மரியாதைக்கு ஐயா ஹைதர் அலி போன்ற மார்க்கத்தின் தலைவராக இருக்கிற அன்பு மக்களுக்கு வேண்டி உழைக்க விரும்புகிறேன். NRC குறித்து கவலைப்படுகிறல்லவா, அந்த NRC என்ன கேட்கிறது என்றால், இந்தியாவில் வாழுகிற என் அண்ணன் ஹுமாயூனுக்கும், ராஜீவ் காந்தி ஆகிய எனக்கும், சீமானுக்கும், தெளிவாய்க்கிறங்க, சீமானுக்கும் உங்களுடைய பிறப்பை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். இந்திய தண்டனை சட்டத்தில் செக்ஷன் 4 ஒன்று சொல்லும், பர்டன் ஆஃப் ப்ரூஃப், நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு, இந்தியாவின் குடிமகன் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு சீமானுக்கும் உண்டு, ஹைதர் அலிக்கும் உண்டு, யாருக்கு, ராஜீவ் காந்திக்கும் உண்டு, ஹுமாயூனுக்கும் உண்டு. இந்த நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அத முதலில் பாஜக கொண்டு வந்ததில்லை. தெளிவாய்க்குங்க, பாஜக கொண்டு வரவில்லை. 2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்டம் தான் The Citizen Registration, Citizen and Issues National Identity Card என்று 2003இல் பாஜக கொண்டு வந்த நேஷனல் ஐடென்டி கார்டு. இந்த ஆதார் கத்துறான்ல, அந்த ஆதார் இருந்தா ரேஷன் வாங்கலாம், ஆதார் இருந்தா அல்லாஹ்வை பார்க்க போலாம், ஆதார் இருந்தா இயேசுவை பார்க்க போலாம், ஆதார் இருந்தா மாரியம்மனுக்கு போலாம், ஆதார் இருந்தா கூழுத்ரா, ஆதார் இருந்தா எங்கி பரலோகத்துக்கு போடுறாங்கல்ல, அந்த ஆதார் என்னாச்சுங்கிற கேள்வி இருக்குல்ல. முதலில் 2003இல் பாசிச பாஜக அரசு வந்தபோது வாஜ்பாயை நீங்க யாரும் புனிதர்னு சொல்றீங்களா? அத்வானியை நீங்க யாரும் புனிதர்னு சொன்னீங்களா? நான் சொல்லல. ஒருவேளை உங்கள் தலைவர்கள் சொன்னால் அவர்கள் எதிர்த்து பேசுகிற தெம்பும் திராணி எனக்கு உண்டு. 2003இல் இந்த சட்டத்தை முதலில் தேசிய மக்கள் பதிவேடு என்கிற வார்த்தையை முதலில் இந்த நாட்டுக்கு அறிமுகம் செய்தது, அந்த பில்லை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தை பாராளுமன்றத்தில் பேசியவர் மரியாதைக்குரிய பேக்கரியை வச்சு கம்பெனியை டெவலப் பண்ண கதையா. முதலில் பாராளுமன்றத்தில் பேசியவர் மரியாதைக்கு DR பாலு என்ற திமுக காரர், அன்னைக்கு வனத்துறை அமைச்சர், அரசியல் கற்ற மரியாதைக்குரிய தெரியும். அவர் தான் அந்த மசோதாவை ஆதரிக்கிற போது இதை காங்கிரசும் ஆதரித்தது. இவன் சொல்றாளவா, வாஜ்பாய் பரவாயில்ல, ஐயா வை கோபால்சாமி வார்த்தையை சொல்ல வேண்டால், வாஜ்பாய் நல்ல மனிதர், அவர் வார்த்தையை சொல்ல வேண்டால், அவர்கள் முதலில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அந்த சட்டத்தில் கொண்டு வரப்படுகிற போது 2013 அந்த சட்டத்தில் செக்ஷன் 3 நேஷனல் ரிஜிஸ்டர் இந்தியன் சிட்டிசன், எதுக்கு பழமை பேசாத வரலாறு பேசாதீங்க,
இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ரத்தம் சிந்தியவர்கள் என்று நாங்கள் வரலாறு பேசுகிற போது இந்த நாட்டின் வரலாறையும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதில் பிரிவு 11 சொல்றான், நேஷனல் ஐடென்டிட்டி நம்பர். நம்ம எல்லாம் இந்திய, யாருக்கா நேஷனல் ஐடென்டிட்டி நம்பர் உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு ஹுமாயூன் பாயை நிரூபிக்கணும், ராஜீவ் காந்தி நிரூபிக்கணும். ஒருவேளை ஹுமாயூன் பாய் அவனுக்கு பிடிக்கலனா ராஜீவ் காந்திங்கிற நாத்திகனை பிடிக்கும். நாத்திகன், நான் தெளிவாக்கிறேன். எனக்கு மறுமையின் மீது நம்பிக்கை இல்லை, அண்ணன் ஹுமாயூன் நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இல்லை. ராஜீவ் காந்தி நாத்திகனையும் பிடிக்காட்டா எனக்கு அந்த ஐடென்டிட்டி நம்பர் கிடைக்காது. மக்கள் தொகை கணக்கெடுக்கணும் சட்டம் இருக்கு, 1948 கொண்டு வந்தான், தெளிவாக்கிறங்க. அந்த சட்டத்தோடு போய் குடியுரிமையை தொடர்புபடுத்திய முதல் சட்டம் 2003 வாஜ்பாய் அரசு கொண்டு வந்தது. ஏங்க அது பிஜேபி தாங்க. அந்த பிஜேபிக்கு என்ன பண்றதுக்கு? பணத்துக்கு போய் ஐயா டிஆர் பால் இருந்துட்டாருங்க, என்னங்க பண்ணலாம் நீங்க கேட்கலாம். கொலை பண்ண கத்தி எடுத்து கொடுத்தோன்னு ஒண்ணுதான், குத்துனோன்னு ஒண்ணுதான், சட்டத்துல எல்லாம் ஒண்ணுதான். பரவாயில்ல, உங்களுக்கு நம்பிக்கை வராது, பரவாயில்ல, வர வேணாம். அடுத்து 2009 வர்றேன். இந்த காங்கிரஸ் புனிதர், காங்கிரஸ் போர் கட்சி உண்டா? அந்த காங்கிரஸ் கட்சி அதுக்கு வடிவம் கொடுக்கிறான், அதுக்கு ஒரு படிவம் வெளியிடுறான், அதுக்கு சிட்டிசன்ஷிப் ரூல்ஸ் 2009 யாரு பிரதம அமைச்சர்? மரியாதைக்குரிய மயிர்காத்த மாவீரன் மன்மோகன் சிங். அதுக்கு வரலாறு உண்டு. என்னடா அவன் கெட்ட வார்த்தை பேசாங்கிறீங்க? நான் ஹச் ராஜா மாதிரி மலம் இல்ல, நான் மனிதர்களை எப்போது சரியா பயன்படுத்த வார்த்தை. என்ன எதுக்கு மயிர்காத்த மாவீரன் சொல்றேன்னா, என்ன காவல்துறை நண்பர்கள்லாம் கேட்கலாம்ல, பிரான்ஸ்ல சீக்கியனுடைய மயிரை ஒருத்தர் அறுத்துட்டான், தலைப்பா வைக்க கூடாதுன்னு. அதுக்கு இந்தியாவின் பாராளுமன்றத்துக்குள்ள தீர்மானம் போட்டவர் எங்களையா மரியாதைக்குரிய மன்மோகன் சிங். அந்த மயிர்காத்த மாவீரன் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. அந்த சட்டத்துல சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ரூல்ஸ் 2009 ரெஃபர் ரூல் 51A அதுல 3வது 2வது வரி இருக்கு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு எது பூச்சாண்டின்னு நம்ம கத்துறோம்ல, ஐயா ஹைதர் அலி கத்துறாருல, அத்தனை இஸ்லாமிய ஜனநாயக அமைப்புன்னு கத்துறோம்ல. அப்பம் பிறந்த தேதி கேட்கலாம் சாமி, அம்மா பிறந்த தேதி சேர்க்கலாம் சாமின்னு. இதை முதலில் கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய மயிர்காத்த மாவீரன் மன்மோகன் சிங். இதை ஆதரித்தவர் ஐயா மரியாதைக்குரிய டிஆர் பாலு, கருணாநிதியின் குடும்பம், அண்ணன் ராஜா உட்பட. தெளிவாய்க்கிறங்க. 2009 மத்திய அமைச்சரவையில் உங்களுடைய பிரதிநிதிகள் திமுக உள்ள இருந்தாங்க. அவன் கொண்டு வர்றான். அதுல 3வது வரி மை மதர் ஃபுல் நேம், எங்க அம்மா பேரை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அடுத்து சொல்றா and she was born, எங்க பிறந்தான் என்பதற்கான சான்றிதழை கொடுங்கறான். இது தாயா பிஜேபி சொன்னா? மாமியா உடைச்சா மஞ்சட்டி, மருமக உடைச்சா பொஞ்சட்டி, எங்களுக்கு எல்லாம் மலம்தான். மக்களை நீ பிரியப்படுத்துகிறதானே அவன் சொல்றான். நீ வெளியிட்டு இருக்கானே, நீ வெளியிடறான்ல. ஒருவேளை இந்த கூட்டத்தில் இருக்கிற எனக்கு 2 பிறந்த தேதி இருக்கு, இந்த கூட்டத்துக்கு எனக்கு 2 பிறந்த தேதி இருக்கு. இங்க யாராவது ஒருத்தங்க 80க்கு முன்னாடி பிறந்தவன் எனக்கு ஒரு பிறந்த தேதின்னு சொல்லுங்க. வாய்ப்பே இல்ல. அம்மா சொல்லணும், இந்த ரம்ஜான் எப்ப பிறந்தான், இந்த பொங்கல் எப்ப பிறந்தான், இந்த தீபாவளி எப்ப பிறந்தான், இந்த பக்ரீத் எப்ப பிறந்தான்னு அதை நம்ம சொல்ல பாராம ஒத்துக்கிறான். ஒரு 30 நாளை வெளியிடுறான். 30 நாளை வெளியிட்டு உன்னுடைய பிறந்த தேதியை நிரூபிக்க வேண்டும் என்றால் உனக்கு மறந்து போயிருக்கு, யாபகப்படுத்து. எதை வச்சு? சில பிறந்த நாட்கள், சில நாட்கள் சொல்றான். அந்த 30 நாளில் தமிழர் பண்டிகையும் இல்லை, இஸ்லாமியர் பண்டிகையும் இல்லை. தெளிவாய்க்குங்க. எங்களுக்கு இந்த முறையை முதலில் கொண்டு வந்தவன் காங்கிரஸ் என்கிற வேட்டி கட்டிய பாப்பான். என்னடா வேட்டி கட்டி பாப்பான்னு சொல்றாங்க. இந்தியா முழுக்க நரேந்திர மோடி நான் இந்து என்று பேசும்போது நாங்கள் திமிரோடு சொன்னோம், நாங்கள் இந்துக்கள் இல்லை சைவர்கள், நாங்கள் இந்துக்கள் இல்லை வைணவர்கள், நாங்கள் இந்துக்கள் இல்லை காரணியத்தை கொண்டவர்கள், நாங்கள் தமிழர்கள். ஆனால் ராகுல் காந்தி மரியாதைக்குரிய ராகுல் காந்தி பூணூல் தன் சட்டையை கழட்டி இதோ நானும் பூணூல் போட்டுக்கிறேன் சொன்னார். சொன்னாரா இல்லையா? என்னுடைய குடும்பமும் இதோ காஷ்மீருக்கு பண்டித்துதான் என்று ராகுல் காந்தி சொன்னாரா இல்லையா? பாப்பான் ஒருபோது உனக்கு ஆதரவா இருக்க மாட்டான். பாப்பான் ஒருபோது வைதிக மதத்தை தூக்கித்தான் சுமப்பான். அது வரலாற்று கூட தேவையில்லை. எங்களுக்கு சண்டை ஆரிய பாப்பானோடு, எங்களுக்கு சண்டை RSS பாஜக தத்துவத்தோடு நாங்கள் நேர் எதிராக நிற்கிறோம். இப்போது சொல்கிறோம், இந்த கூட்டத்தை தேர்தல் பிரச்சார கூட்டமாக மாற்றுகிற அந்த அயோக்கியத்தனம் நாம் தமிழருக்கு இல்லை. நான் வெளிப்படையாக சொல்றேன். என்னை ஒருவேளை நாம் தமிழ் வேட்பாளராக அறிவித்தார், நீங்கள் மார்க்கமும் மதமும் பார்த்து தான் ஓட்டு போடுங்கள் என்றால், நீங்கள் சாதி பார்த்து தான் ஓட்டு போடுங்கள், அந்த ஓட்டு எங்களுக்கு தீட்டு, அந்த ஓட்டு எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் தெளிவா இருக்கிறோம். ஆனால் ஜனநாயக ரீதியாக இந்த இடத்துல நிற்க வேண்டிய தேவை இருக்கு. ஜனநாயகம் என்ன ஜனநாயகம்? ஏன் பாப்பாங்க திட்டுறான், ஏன் பாப்பாங்க திட்டுறான் எல்லாம் சொல்றான். எனக்கு ஊருக்கு ஒரு பாப்பா இருக்காங்க, அவனை எங்க திட்டுறீங்க? ஊருக்கு ஒரு பாப்பா இருக்காங்க, அவனே திட்டுறீங்க.
தந்தை பெரியாரிடம் இதே கேள்வி வைக்கப்படுச்சு. தந்தை பெரியாரிடம் இதே பொதுக்கூட்ட மேடையில பேசிட்டே இருக்காரு. கீழே இருக்க ஒருத்தன் ஒரு கேள்வித்தாள் எழுதி, மிஸ்டர் ஈவேரா நாயக்கர் அவர்களே, இந்தியாவில் வேற 2 விழுக்காடு தான் பாப்பா இருக்கான். நீங்க நாயக்கர், நாயுடு, கோனாரு, தேவர், இஸ்லாமியர், ராவத்தர், லெப்ப, மரக்காயரு, ஏன்னா உங்க சாதி சொன்னா உங்களுக்கு பிரதிநிதித்துவம் நீங்க நினைப்பீங்க. அந்த 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 கேடுகட்ட மனநல அரசு நமக்கு வந்துருச்சு. எல்லாம் சேர்த்தான் சொல்றேன். சொல்ற சாதியில என் சாதியை நாடார சொல்லலையே, சொல்ற சாதியில என் சாதியை கோனாரா சொல்லலையே, என் சாதியை முதலியார சொல்லலையே, என் சாதி பறையரை சொல்றீங்க. இந்த மனநோயில் விடுதலையான முதல்ல அந்த மனநோயில் இருந்து அப்படி ஒருத்தன் கேட்டுட்டான். பெருசு எப்பவுமே இந்த கேள்வியிலிருந்து பதில் எடுக்காது. ஒரு நல்ல கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்வி வெட்டவர் யாரு? ஐயா யாருங்க ஐயா இந்த கேள்வி வெட்டது? ஒருத்தர் எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சோடனே பார்த்தா தலையில பட்டை, கழுத்துல கொட்டை, உடம்புல ஒரு நூலோட எந்திரிச்சிருக்காரு. நாயக்கர், நீங்க இந்த நாட்டில் பிரிவினை பண்றீங்க, வெறும் 2 விழுக்காடு இருக்க பாப்பான் பாப்பான்னு எனக்கு திட்டுற, இது எங்களுக்கு பெரிய அசிங்கமா அவமானமா இருக்கு, நீங்க மக்கள்கிட்ட பொய் பிரச்சாரத்தை பண்றீங்கிறான். அப்ப பெருசு கேட்டிருக்கு, நான் பேசுவது சரின்னு மனசாட்சி இப்படி பேசுறேன், நான் சில கேள்வி வைக்க விரும்புறேன், நீ தர்க்க ரீதியா சொல்லணும், கேளுங்க இருக்காரு அவர். ஐயா உங்களுக்கு சந்தைக்கு போற பழக்கம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அவர் ஆமா சந்தைக்கு போகிற பழக்கம் உண்டு. சந்தைக்கு போனா என்ன வாங்க போவீங்க? கோழி, ஆடு, மாடா? ஆச்சாரம் ஆச்சாரம், நான் காய்கறி வாங்க போவேன், காய்கறி வெங்காயம் பூண்டும் வாங்க மாட்டேன், அதனால வெங்காயம் பூண்டு பாப்பா வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டான். மனு தர்ம அதர்வ வேடம் சூத்திரம் 21 சொல்லுது, வெங்காயம் பூண்டு சாப்பிடுபவன் வைதிகன் இல்லை. அந்த வைதிக மரபு இஸ்லாமியத்திலும் குறிப்பிட்ட இருக்கு. நான் அதுக்கும் வருவேன். ஏன்னா நான் இந்த பிள்ளைகள் மார்க் அரசியலை, மார்க் நகட்டாவை, இந்த பிரென்ஸை, வேத சத அதர்வன சாம வேதங்களை படித்து அரசியலுக்கு வந்தவர்கள். பாப்பாத்தி எங்க அம்மா யாரு? இந்தியாவின் நிதித்துறை அமைச்சர் ஊர்கா மாமி பேசினாங்கல்ல, நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன், அப்படி அவன் சொல்றான், நான் வெங்காயம் வாங்க மாட்டேன், காய்கறி வாங்க போறேன். சரி காய்கறி வாங்க போவீங்க, போற நீங்க சந்தைக்கு போகும்போது காசு கொடுத்து வாங்குவீங்களா இல்ல சாதியை காட்டி மிரட்டி வாங்குவீங்களா? இல்ல இல்ல, நான் நல்ல சாதி, உயர் சாதியில பிறந்தவன், காசு கொடுத்து தான் வாங்குவேன். அந்த காசை எப்படி கொண்டு போவீங்க? கையில வச்சு கொண்டு போவீங்க? எப்படி? மணி பர்ஸ்ல வச்சு பத்திரமா கொண்டு போவேன். கொண்டுட்டு போகும்போது வீசிட்டு போவீங்களா இல்ல அப்படியே போவீங்களா? நான் வீசாம பத்திரமா இடுப்புல வச்சு சொருகி கொண்டு போவேன். எதுக்கு சாமி உங்க காசை எவ்வளவு பத்திரமா பாக்குறீங்க? சந்தையில திருடங்கி இருப்பாங்க, சந்தையில திருடங்கி இருப்பாங்க, அதனால பத்திரமா கொண்டுட்டு போறேன். அப்ப பெரியார் கேட்கிறாரு, சந்தையிலுக்கு அத்தனை பேருமா திருடர்கள்? சந்தைக்கு எல்லாருமா திருடங்கள்? மரியாதைக்குரிய அந்த மேனாள் ஐயர் சொல்கிறார், சந்தையில் இருப்போர் அத்தனை பேரும் திருடர்களை, ஒரு சில திருடர் இருப்பார்கள் என்கிறார். அப்போது பெரியார் சொல்கிறார், சந்தையில் உன் காசு மீது உமக்கு இருக்கிற பயம்தான் சமூகத்தில் உன் மீது எனக்கு இருக்கிறது. இருந்த ஒரு சில திருடரா இருக்க, அந்த யுத்தம் எங்களுக்கு இருக்கிறது. ஆன் உங்களை விட உங்களுக்காவது மார்க்கத்தை படிப்பதற்கு ஒரு மதம் உண்டு, உங்கள் கோயில் வழிபடுவதற்கு ஒரு மொழி உண்டு, உங்கள் கோயில் போய் தொழுவதற்கு கடவுள் தொழுவதற்கு மொழி உண்டு. ஆனால் எங்கள் மொழியை பேசுவதற்கு இந்த நாட்டில் சட்டமும் இல்ல. கோயிலுக்கு போனா பார்த்தா திட்டு தொட்டா திட்டு. அந்த சாதியில் இருந்து வந்ததா நீ கேட்கிறோம், அந்த பாப்பான வேட்டாளர்களை நாடு வழங்காதுகிறோம், வேற வழி இல்லை, கத்துறோம். ஏன்னா மதுரை மீனாட்சிக்கு தமிழ்ல ஒரு நான் கேட்காதுங்க, என் பாட்ட முருகனுக்கு தமிழ்ல ஒரு நான் கேட்காதுங்க. கடவுளை கண்டவனுக்கே மொழிகளை என்று ஆத்திரம்தான். உங்களுக்காவது மதத்தின் மீது இருக்க பிரச்சனை, எங்களுக்கு மதம் அல்ல மனிதநேயத்தின் மீதே இருக்க பிரச்சனை வைக்கிறான் பாப்பா, அதனால ஏத்து நிற்கிறோம். அந்த பிள்ளைகள் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். இந்த சட்டம் என்பது எங்கள் மீது வைக்கப்பட்ட அன்பான கோரிக்கை. அகதிகள் குறித்து பேச வேண்டும் என்று ஐயா சொன்னார். ஐநா சபையில் முதலில் அகதிகள் குறித்து பேசிய தனி மனிதன் ராஜீவ் காந்தி ஆகிய நான் சொல்கிறேன், ஐயா உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. திருச்சியில் ஒரு சிறப்பு முகாம் உண்டு, திருச்சியில் ஒரு சிறப்பு முகாம் உண்டு. என்ஆர்சி வருவதற்கு முன்பு, அசாம் வருவதற்கு முன்பு, திரிபுரா வருவதற்கு முன்பு திருச்சியில் செங்கல்பட்டில் ஒரு முகாம் இருந்தது, செய்யாறில் ஒரு முகாம் இருந்தது. சந்தேகப்படுகிற அகதிகள், தமிழில் அகதிகள் யார் வந்தாலும் அவர்களை உள்ளே அடைக்கலாம், எந்த கேள்வி ஏற்பாடும் இல்லாமல் என்று சிறப்பு அகதிகள் முகாம் என்று செங்கல்பட்டு இருந்தது. அதை நாம் தமிழர் கட்சியுடைய ஐநா குழுதான் சுவிட்சர்லாந்துடைய துணை தூதரிடம் பேசி இந்தியாவின் முகத்திரையை கிழிச்சு முதலில் மூட வைத்தவர்கள் நாங்கள் தான். முதல் என்ஆர்சிக்கு எதிரானவர்கள். நாங்கள் விளம்பரம் செய்வதில்லை, பரவாயில்லை, ஐயாவுடைய விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஐயா உங்க பெரியவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஆனால் சேற்றை வாரி பூசுகிற நிகழ்வை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. நீங்க சொல்றீங்களே மேடை அரசியலாக்க கூடாதுன்னு, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அண்ணன் இறை சாட்சி கண்டகுமா என்ன கேட்டாரு, நான் மனசாட்சி பற்றி சொல்றேன்.
இஸ்லாமிய மதத்துக்கென்று மார்க்கத்தை கடைபிடிப்பவர்களுக்கு நான் பார்க்கிறேன் ஒரு 5 நிகழ்வு தான் பெரிய பிரச்சனையா பார்க்கிறேன். இந்தியாவிலிருந்து அந்நியப்படுத்து குல்லா வைத்தவன் பயங்கரவாதி, தாடி வைத்தவன் பயங்கரவாதி என்று நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு வெறும் 5 நிகழ்வு நான் பார்க்கிறேன். உங்களுக்கு 1000 நிகழ்வு இருக்கலாம், எனக்கு 5 நிகழ்வு. ஒரு ஜனநாயகவாதியாக, ஒரு நீங்க சொல்லுகிற இந்து மதத்தை பிறந்தவனாக 5 நிகழ்வு பார்க்கிறேன். ஒன்று 1998 பிப்ரவரி 14 கோவை குண்டுவெடிப்பு நிகழ்வு. தெளிவாய்க்குங்க. அந்த பிப்ரவரி 14 கோவை குண்டுவெடிப்புக்கு முன்பு இங்க ராவத்தர மரைக்காயர இஸ்லாமியர பயங்கரவாதியா இவன் பிரச்சாரம் பண்ணல. தெளிவாய்க்குங்க. முதல் நிகழ்வு அது. நான் குறிப்பிட்ட முதல் நிகழ்வு உங்களுக்கு உடன்பாடு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இரண்டாவது நிகழ்வு மனிதகுலமே எதிர்த்த 2003 குஜராத் இனப்படுகொலை. நானும் அது கூட நிக்கிறேன். மூன்றாவது நிகழ்வு பாபர் மசூதியின் வழிபாட்டு உரிமை. முதலில் அவன் சொன்ன வைதீக பாப்பான், இந்துக்களுக்கு இல்ல. தெளிவாய்க்கிறங்க. அங்க இருக்கக்கூடிய யாதவ் உள்ளதை வழிபட முடியாது ராமர் கோயிலில், அங்கிருந்து ஜாட்டுக்கள் வழிபட முடியாது. அதற்கு மேல வைதீக பாப்பான் ராமர் கோயிலுக்குள் போய் வழிபட உரிமை கொடுத்த 1987 ஆண்டு. தெளிவாய்க்குங்க. அடுத்து இப்போது வந்திருக்கிற காஷ்மீரின் உரிமை பறிப்பு. உங்களுக்கு அது தனி மாநிலமாக தெரியும். தமிழ் தேசிய இனத்தில் தேசிய இன உரிமை பேசுகிற எங்களை போன்ற படைகளுக்கு காஷ்மீர் எங்கள் தனி நாடு பறிபோய் விட்டது என்ற வருத்தம் இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு உங்க மனம் பறிபோய் விட்டது, ஆனால் எங்களுக்கு எங்கள் நாடு பறிபோய் விட்டது. அதனால தான் என் சகோதரன் யாசி மாலிக்கை கட்டி அணைக்கிறேன். என் காஷ்மீரி, என்னோட திரிபுரா, என் அசாமிக்காரர் என்று தேசிய இன உரிமை பேசுகிற சகோதரனை கட்டி அணைக்கின்றோம். அது பிரச்சனை. அடுத்து நான் பார்க்கிற மிக முக்கியமானது முத்தலாக் பிரச்சனை. என்னன்னா இந்து சமூகத்திட்ட இஸ்லாமிய மதம் குறித்து இவன் சொல்லுகிற இந்து சமூகம் அல்ல, இயல்பா இருக்கக்கூடிய குப்பனுக்கு சுப்பனுக்கு இன்னைக்கு தொண்டி மாநகர்ல மனச்சாட்சி தொட்டு சொல்லுங்க, எல்லா கடற்கரையும் ஆர்எஸ்எஸ் மாறிடுச்சு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்க ரவிச்சந்திர மகன், உங்க அம்மாவாசை மகன், உங்க முனியாண்டி மகன்லாம், முனியாண்டி உங்க கூட ஒன்னா இருப்பாரு, முனியாண்டி மகன் ராமு உங்க கூட ஒன்னா இருக்க மாட்டான். அவன் நாமத்தை போட்டுட்டு ஆர்எஸ்எஸ் மாறிட்டான். அப்ப இங்கு பரப்பப்படுகிற பொய்யுரைகள் குறித்தும் நான் மனச்சாட்சி விவாதிக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். மோடியோடு சண்டை போடுவதை, அமித்ஷாவோடு சண்டை போடுவதை, அங்க இருக்கக்கூடிய ஹச் ராஜா என்ற மலத்தோடு சண்டை போடுவதை விட்டுவிட்டு அவர்கள் மீது போடுகிற சண்டையை இங்க இருக்க ரவிச்சந்திரன் மீது காட்டிவிட முடியாது, இங்க இருக்க ராமு மீது காட்டிவிட முடியாது. இவனுக்கு கற்பிக்கப்படவில்லை. உங்களுக்கு சொன்னது போல், இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுத்தது போல் அன்புபடி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. எங்களுக்கு படிச்சாலே திட்டு, பார்த்தாலே திட்டு. நீ வேதத்தை படிச்சா நாக்க வெட்டுன்னு சொன்னா என் மதத்துல. அவன் சொன்ன சங்கராச்சாரி மதத்துல வேதத்தை படிச்சா நாக்க திட்டா. இந்தியாவின் குடியரசுத் தலைவரா நீ கோவிந்த் வந்துட்டாரு, ஆனா கோவிந்தா போட்டு திருப்பதி கோயிலுக்குள்ள போக முடியாது. தெளிவாக்கிங்க. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அவரு, ஆனா திருப்பதி கோயிலுக்குள்ள போக முடியாது. இது நாட்டுடைய சட்டம் இங்க இருக்கு. இப்படி இந்த 5 பிரச்சனைகளை வைத்துதான் இந்த இஸ்லாமிய பிரச்சனை பார்க்கப்படுது. நான் மனசாட்சியோடு சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். 98 குண்டு வெடிச்சது. செல்வராஜ் என்கிற காவல்துறை கொல்லப்படுகிறார். கரும்பு கடை, கோயம்புத்தூர் கரும்பு கடை, பீலமேடு, சாரதா மில்லு, காந்திபுரத்தில் வாழுவ இஸ்லாமியன் 98க்கு பின்னாடி நான் இந்து தெருல கடை வச்சிருக்கேன், வியாபாரம் நல்லா போகுதுன்னு ஒரு இஸ்லாமியன் சொல்லிட்டா நான் மேடையை கழிச்சறேன். உங்களுக்கு கோவையோடு தொடர்பு இருக்கும் என்று நம்புகிறேன். ஏன்னா தொண்டி மாநகருக்கு உலகோடு தொடர்பு இருந்த ஊர், கோவையோடு தொடர்பு நம்புகிறேன். 98க்கு பின்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு இஸ்லாமியன் நேரடியாக தொழில் தொடங்க முடியாது. இந்துக்கள் வீதியில கடை இருக்கு, பொருள் வாங்க மாட்டான். ஏன்னா உளவியலாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டான். அவன் பயங்கரவாதி, அவன் தீவிரவாதி, அவன் பாகிஸ்தானிலிருந்து வந்தவன். ஏன்னா 368 இஸ்லாமிய இளைஞர்களை தமிழக அரசு பயங்கரவாதிகள் இவர்கள் தான் குண்டு வைத்தார்கள் என்று கைது செஞ்சிச்சு. இதை நான் சொல்லல. ஒரு பேராசிரியர் அவர் எழுதுகிறார், நான் தமிழை சொல்லிக் கொடுத்தேன், அரபியை சொல்லிக் கொடுத்தேன், இந்த மக்களுக்காக மொழிக்காக நின்றேன், என் மதத்திற்காக நிற்க வேண்டிய தேவை வந்து விட்டது, இனிமேல் அரசு சம்பளம் எனக்கு வேண்டாம், அரசு சம்பளம் வாங்குவது ஹராமாக போய்விடும், அது பாவச் செயலாக ஆகிவிடும், என் மக்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்று இதோ வாணியம்பாடியிலிருந்து பேருந்திருக்கிறேன், இதோ கோவையில் இறங்கி சொல்கிறேன், இந்த செயலை செய்த கருணாநிதியை நான் சும்மா விட மாட்டேன்,
சொன்னவர் எங்கள் ஐயா ஜவஹர்லா இன்னைக்கு எங்க இருக்கிறார் என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும், நான் சொல்ல தேவையில்லை. சரிங்களா? அந்த 362 பேரை கைது செய்வதற்கு உத்தரவிட்ட சட்ட அமைச்சர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? மரியாதைக்குரிய துரைமுருகன் என்கிற திமுகவின் சட்ட அமைச்சர். அப்போது முதல்வர் யார் தெரியுமா? முதல்வர் யார் தெரியுமா? கலைஞர் கருணாநிதி என்கிற பெரும் மகான். நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். 98க்கு முன்பு ஆமா அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்கடுத்து 99ஆம் ஆண்டு தேர்தல். உங்களுக்கு நம்பிக்கை இருக்க இல்லையோ, எமக்கு நம்பிக்கை உண்டு. காயிசுக்கு பின்னாடி, சாயிக்கு பின்னாடி, மரியாதைக்குரிய எங்கள் ஐயா காயிதேமிலத்துக்கு பின்னாடி ஒரு தூய்மையான அரசியலை பேசிய மனிதன் நல்லக்கண் என்கிற மா மனிதன். அந்த நல்லக்கண் என்கிற மா மனிதனை சிபி ராதாகிருஷ்ணன் என்கிற சாதி வரி மதவரி பிடிச்ச மிருகத்தோடு நின்று பிரச்சாரம் செய்கிற போது சிபி ராதாகிருஷ்ணன் என்ற கவுண்டருக்கா உங்கள் ஓட்டு, இல்லை நல்லக்கண் என்கிற அந்த பிச்சைக்காரருக்கா ஓட்டு என்று கேட்ட கருணாநிதியின் வாய்கள் தான் முதலில் சிபி ராதாகிருஷ்ணனை தமிழ்நாட்டில் அதிக வாக்கு வித்தியாசம் வெல்ல வைத்தார். ஆனாலும் நீங்க சொல்றீங்க அரசியல் வேற, பாராளுமன்றத்து வேற. நான் நம்புறேன் சாமி, நான் நம்புறேன். சகல அதிகாரத்துக்கு பாராளுமன்றத்து தான். உங்கள் கடவுள் அல்ல, அவன் சொல்கிற வைத்திய கடவுள் ராமன். நான் நம்புகிற என்னுடைய கட்சிக்காரன் நம்புகிற முருகன். நான் நம்பாத நாத்திகன். இந்த அத்தனை பேருக்கும் கோயில் கட்டணும்னா பாராளுமன்றம் பர்மிஷன் கொடுக்கணும். தெளிவாய்க்க கண்ணாத்தா கோயில், மாரியாத்தா கோயில், அல்லா கோயில், இயேசு கோயில் கட்டணும்னா பாராளுமன்றம் பர்மிஷன் கொடுக்கணும். அதனாலதான் நான் ஆட்சிக்கு வந்தார் ராமர் கோயில் கட்டுவேன், நான் ஆட்சிக்கு வந்தார் பாபர் மசூதி இடிக்க விட மாட்டேன் எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்றான். சகலம் அதிகாரம் பாராளுமன்றத்தில் இருக்கு. அந்த பாராளுமன்றத்தில் இஸ்லாமியருக்கு எதிராக நல்லக்கண்ணை தோற்கடித்தது கருணாநிதி. அந்த நல்லக்கண்ணுவை நிறுத்தியது யார் தெரியுமா? நிறுத்தியது தெரியுமா? தேர்தலுக்கே வராத மனிதரை நீங்கள் தேர்தலுக்கு வாங்க, கோயம்புத்தூர் ஜனநாயக படுகொலை நடந்திருக்கு, நீங்க வந்து போட்டியிடன்னு கூட்டிட்டு போனவரு இங்க இருக்கிற தமிழ் இஸ்லாமிய சங்கங்கள் மறுக்க முடியுமா? எல்லா சங்கங்களுக்கு அழைப்பு வந்துச்சு. மரியாதைக்கு பேராசிரியர் ஜவஹர்லால் போனாரு, நீங்க வந்து நில்லுங்க நாங்க நிக்கிறோம்னு. அந்த ஜவஹர்லாலை ஏத்துதான் கலைஞர் கருணாநிதி பிரச்சாரம் பண்ணாரு. மறுக்க முடியுமா நீங்க? அது பரவாயில்ல. அடுத்து வர்றேன் 2002 இதே மாவீரன் ரூசோ வாழ்ந்த மண் காரைக்குடி. ரூசோவின் மனைவி நின்ற போது இதே அவருடைய சிலைக்கு முன்பு நின்று தேவ ஹோட்டலில் பிரச்சாரம் செய்தாரு. பல பேர் சொல்கிறார்கள் கட்சி ராஜா கெட்டவர் என்று. கருணாநிதி நான் சொல்கிறேன், கருணாநிதி நான் சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் இவர்கள் பயங்கரவாத அமைப்பு என்கிறார்கள், ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத அமைப்பு என்கிறார்கள். அது பயங்கரவாத அமைப்பு அல்ல, திராவிட கழகம் போல் சமூக அமைப்பு ஆர்எஸ்எஸ். சொன்னவர் கலைஞர் கருணாநிதி. சொன்ன இடம் அண்ணா சிலைக்கு முன்பு காரைக்குடியிலும் தேவ ஹோட்டல். யாரா மறக்க முடியுமா? முதலில் மனிதர்களின் மலம் என்று நான் பேசுகிறேன். கூட்டம் பேசல, காவல்துறை நண்பர்களுக்கு கூட்டம் பேசல, மனிதர்களின் மலம் என்று ராஜீவ் காந்தி நான் பேசுறேன். என்ன கூட்டத்தை ஏற்பாடு பண்ண வழக்கு வரக்கூடாது, என் மேல விட்டாலும் சமாளிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் வழக்கறிஞர் பொழப்பே அதுதான். அந்த மனிதர்கள் மலம் ஹச் ராஜாவை முதலில் சட்டமன்றத்துக்கு அனுப்பியவர் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி. அனுப்பியாச்சா? 2003 ஏன் இவ்வளவு இதை பேசக்கூடாதுன்னு நான் இருந்தேன். வேற வழி இல்ல, வேற பேசவும் இருந்தேன். ஆனா வரலாற்று தேவை வேற மாதிரி வந்துருச்சு. அனுப்பியாச்சா? 2003 முடிஞ்சது. 2004 தொடக்கத்துல ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வருது. உச்சநீதிமன்றத்தில் 3 நீதியரசர்கள், நல்லா கவனிங்க, 3 நீதியரசர்கள். உச்சநீதிமன்றத்தில் உடன்பாடு இருக்கு இல்ல, அதெல்லாம் வேற. 3 நீதியரசர்கள் மனித குலத்துக்கு எதிரான ஒரு தவறு நடந்திருக்கிறது. மனித குலத்துக்கு எதிரான ஒரு தவறு நடந்திருக்கிறது. ஒரு பேக்கரியை கொளுத்தி அந்த பேக்கரிக்குள்ள இருக்க அவருடைய கற்பிணி பெண்ணை வெளியே கூட்டு வந்து இந்த கற்பிணி பெண் முக்காடு அணிந்திருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் வயிற்றில் இருக்கிற குழந்தையை எடுத்து வீதியில் போட்டு மண்ணெண்ணை ஊத்தி ஜெய்காலி ஓம்காலி என்று கத்துகிறார்கள். இது சட்டத்தின் தவறு மட்டுமல்ல, மனித குலத்தின் தவறு. உடனடியாக அந்த அரசு டிசால்வ் பண்ணு, அதை கலைன்னு நான் சொல்லல, உச்சநீதிமன்றம் சொல்லுது. தெளிவாய்க்கிறீங்க, உச்சநீதிமன்றம் சொல்லுது. அந்த அரசு எந்த அரசுனா இன்னைக்கு இருக்கிற அதே டீ கடைக்காரர் மோடி, பிரதமர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே சட்டம் இங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு இங்கே பாராளுமன்றத்துக்கு அந்த கூட்டணி அப்படியே வருது. அத உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு. உலக நாடுகள், அமெரிக்கா சொல்றான் இவரை என் நாட்டுக்குள் உள்ளே விட முடியாது, பிரிட்டன் சொல்றான் இவனை என் நாட்டுக்குள் உள்ள முடியாது. அத்தனை கிறிஸ்தவ நாடுகள், அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் மனிதர்கள் புரிதல் என்று இவன் போற்றிய, இன்னைக்கு மனிதர்கள் புரிதல் நான் சொல்லல, ஏன் தெளிவான வார்த்தையை பயன்படுத்துறேன், மனிதர்கள் புனிதர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். அமெரிக்கா மறுத்த, பிரிட்டன் மறுத்த, இஸ்லாமிய நாடுகள் மறுத்த, இலங்கை மறுத்த அந்த
மோடிக்கு கவர்மெண்ட் டிஸ்லால்வ் பண்ணணும்னு சொல்லி குலாம் நபி ஆசாத் என்கிற இஸ்லாத்திய தலைவர் ஒரு காங்கிரஸ் பார்லிமெண்டரியன் ஒரு தீர்மானம் கொண்டு வராரு. தீர்மானம் கொண்டு வந்த போது யார் தெரியுமா முதன்னு முட்டை மண்டி போட்டு $72 தெரியுமா? எங்களை ஐயா டிஆர் பால் எந்திரிக்கார் அப்படியே. ஐயா அண்ணன் வைகோபால் சாமி, வைகோ என்பவர் யார்? அண்ணன் வைகோ, ஐயா வைகோபால் சாமி, 2 பேர். மோடி என்பவர் யார் தெரியுமா? மோடி மனிதர்கள் புனிதர். தீர்மானம் கொண்டு வந்து உலக நாடுகள் வெறுத்த மோடியை, நீங்கள் உங்கள் மதத்துக்கு எதிராக இருக்கார்கள், நீங்கள் வெறுக்கிற மோடியை, ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறார் நாங்கள் வெறுக்கிற மோடியை முதலில் ஆதரித்து அவர் நல்லவர் என்று தீர்மானம் போட்டவர் பிஜேபி இல்ல. தெளிவாய்க்கிறங்க. இந்த தீர்மானத்துக்கு ஆதரிச்சு முதல் ஓட்டு போட்டது நீங்கள் போட்ட உதயசூரியன் தான். நாகூர் கடிவாவின் ஒற்றை குரலை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியத்தை வந்தான். அந்த வாக்குதான் முதல் நரேந்திர மோடியை புனிதர் என்று இந்தியாவின் பாராளுமன்றம் தீர்மானம் போடுச்சு. அதே நீதிமன்றம் சொல்லிச்சு பாராளுமன்ற ஜனநாயகம் செத்து விட்டது, மத்திய அரசு தன் அதிகாரங்களை காப்பாற்ற மறந்துவிட்டாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஜனநாயக அரசு, ஆம் அரசு, ஆனால் ஜனநாயகத்தில் மிகப்பெரிய பங்குண்டு, மிகப்பெரிய பங்குண்டு. நீங்க ஒற்றை காஷ்மீர் பாக்குறீங்க, ஒற்றை காஷ்மீர் பாக்குறீங்க. அந்த காஷ்மீர் என்கிற நாடு எங்களுக்கு கரன்சிங் ஒப்பந்தம். நான் இஸ்லாமிய நாடாக பார்க்கல. அவன் இஸ்லாமியா இருக்கிற, அவன் இஸ்லாமியா இருந்திருந்தானா பாகிஸ்தானுக்கு போயிருப்பான். மரியாதைக்குரிய மாவீரன் சின்ன ஜூலை 15 எப்ப 1935 அறிவிக்கிறார், தனி நாடு விடுதலை நாள் கொண்டாடுறாரு. அப்போதே கூப்பிட்டார். அந்த மக்கள் அத்தனை பேர் சொன்னான். எங்களுடைய அப்துல்லாக்கள் சொன்னார்கள், காஷ்மீராக இருக்கிறோம், எங்களுடைய மார்க்கம் தான் மதம் தான் இஸ்லாமிய ஒழிய நாங்கள் ஒருபோதும் இஸ்லாமிய அரசை கட்ட மாட்டோம் சொன்னவன் காஷ்மீரி. அதனால இன்னைக்கு திமுறோடு தெம்போடு இருக்கிறான். இன்னைக்கும் பாகிஸ்தான் என்கிற நாட்டை பகை நாடா காஷ்மீர் இயக்கங்கள் அத்தனை இயக்கங்கள் வச்சிருக்கான். தேசிய விடுதலை முக்கியமானது. அதை போட்டு முதலில் காலில் போட்டு மீத்தவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள். அதற்கு தான் பிஜேபிக்கு இந்த தெம்பு திராணி வந்துச்சு. ஆனால் நாங்க காங்கிரஸ் சோனியா விட்டு அக்பர் சாலை சமையல் அறையில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் முருங்கைக்காய் தான் இருப்போம்னா அது உங்க விருப்பம், அது எங்க விருப்பம் இல்ல. நாங்க தெளிவா இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்க குடியுரிமை சட்டம் குறித்தான சிக்கல், இது குறித்தான பேசுவதற்கான நீண்ட வாதம் உங்களுக்கு 3 தெளிவு வரணும். இந்த குடியுரிமை சட்டம் என்பது அவன் பயன்படுத்துகிற இல்லீகல் இமிகிரேட் என்கிற வார்த்தை. ஏன்னா குடியுரிமை குறித்த மக்கள்கிட்ட பேசுவதற்கு மோடி நல்ல வாய்ப்பை கொடுத்துட்டார். இல்லீகல் இமிகிரேட், ரெபியூஜி 2 வார்த்தை தான். நாம் தமிழர் கட்சி எப்படி பாக்குதுன்னா, இல்லீகல் இமிகிரேட் யாருன்னா, நான் மலேசியாவுக்கு போவேன், என் குடும்பம் தொண்டியில் இருக்கும். நான் சிங்கப்பூருக்கு போவேன், என் குடும்பம் தொண்டியில் இருக்கும். போனவன் அங்க பணத்தை பார்க்கிறேன், நல்லா சம்பாதிக்கலாம், வாழலாம் முடிவு பண்ணுறேன். என் குடும்பம் வேறு இங்க இருக்கு, நல்லா தெளிவாக்குங்க. என் ரூட் இங்க இருக்கு, என் பொண்டாட்டி, என் புள்ள, அப்ப, ஆத்தா, மாமன், மச்சான், வழிபாடு, கோயில், குளம், நிலம் எல்லாம் இந்தியாவில் இருக்கும். மலேசியாவை பணத்தை பார்க்கிறேன், என் பாஸ்போர்ட்டை கிழிச்சிட்டு நான் அடைக்கலம் கட்டனா அவன் இல்லீகல் இமிகிரேட். அந்த இல்லீகல் இமிகிரேட் அவன் பாகிஸ்தானியா இருந்தாலும், அவன் இஸ்லாமியனா இருந்தாலும், சிங்களவனா இருந்தாலும், ஈழத்தமிழனா இருந்தாலும் அவனை ஏத்துக்காத. நாம் தமிழர் நிலைப்பாடு. ஆனா ரெபியூஜி, அகதி யாரு? என் சொந்த நாட்டில் வழிபடுகிற உரிமை இல்லை, என் சொந்த நாட்டில் அரசியல் செய்கிற உரிமை இல்லை, என் சொந்த நாட்டில் நிலம் வாங்க முடியாது, என் சொந்த நாட்டில் நான் வாழ முடியாது, என் சொந்த நாட்டில் நான் பேச முடியாது, என் சொந்த நாட்டில் படிக்கிற உரிமை இல்லை, என் சொந்த நாட்டில் மத வழிபாட்டு உரிமை இல்லை, என் சொந்த நாட்டில் வியாபாரம் செய்கிற உரிமை இல்லை, என் சொந்த நாட்டில் என் மொழியில் பேசுகிற உரிமை இல்லை, என் சொந்த நாட்டில் சகல உரிமையும் இல்லை, நான் வாழவே முடியாது என்று எவன் வந்தாலும் நான் வெறுக்கிற யூதன், நான் வெறுக்கிற ஒத்தத்தரை பாப்பான், நான் வெறுக்கிற சிங்களன், நான் வெறுக்கிற அத்தனை மத அடையாளத்தோடு எவன் வந்தாலும் அவனை ஒரு நாடு ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதுதான் உலக சட்டம். தான் அது காங்கிரஸா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், இல்ல நாம் தமிழரா இருக்கலாம். அரசாங்கத்தின் வேலை ஒரு நாட்டை தேடி வருகிற போது, எனக்கு இனிமே பாகிஸ்தானோட ஒட்டுமுள்ள உறவும் இல்ல, எனக்கு ஸ்ரீலங்காவோட ஒட்டுமுள்ள உறவும் இல்ல, அகதியா வந்துட்டானா அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு அரசுக்கு உண்டு. அந்த கடமை பொறுப்பிலிருந்து பாஜக அரசு தவறிருச்சு. அவன் வர்றவன் என்ன பண்றான்னா, நீ வா சுண்ணத்து பண்ணிருக்கியா வெளியே போங்கிறான், நீ வா தொப்பி ஓட்டிருக்கியா வெளியே போங்கிறான், நீ வா உருது பேசுறியா வெளியே போங்கிறான். அப்ப நான் சொல்றேன்,
நீ அளவுகளை வைக்கிற 1947 1984 இந்த அளவுகளை கொஞ்சம் மாத்து அப்படியே 2000 வருஷத்துக்கு முன்னாடி போ, 2000 முன்னாடி போ. ஒரு பாப்பாஞ்சு இருக்க முடியாது. ஆரிய வந்த எத்தனை வெளியே போனி? நாடு எங்க நாடு? நாடு எங்க நாடு? இந்த அளவுகோலில் மதத்தை கொண்டு வந்திருக்கான். இன்னைக்கு அளவுகோலில் மதத்தை கொண்டு வந்திருக்கான். அது கேட்டா இவன் சில வாதங்களை வைக்கிறான். இது நான் தமிழ் தம்பிகளுக்கு குறிப்பா பேசுறேன். உன்கிட்ட சில வாதம் வைப்பான். என்ன வாதம் வைப்பான்னா, எப்படி வச்சான்ல இந்த இந்து இளைஞர்கள்ட்ட ஒன்று இருக்கு, முஸ்லீமா பிறந்துட்டா 3 பொண்டாட்டி கட்டலாமா அப்படின்னு. எப்படி முஸ்லீமா பொண்டாட்டா 3 பொண்டாட்டி கட்டலாமா? அது தாயா முத்தலா கொண்டு வந்து தடை சட்டம் மோடி கொண்டு வந்திருக்காருன்னு. கருணாநிதி முஸ்லீம் ஆடாங்கிற கேள்வி யாரும் கேட்கல. அவர் மட்டும் எப்ப 3 பொண்டாட்டி கட்டி 4வது பொண்டாட்டி குஷ்புக்கு ஆட்டையை போட்டு வீட்டுக்குள்ள பிரச்சனை வச்சு யாரும் கேட்கல. இந்து இல்ல, மனுஷனா பிறந்த எல்லாரும் 4 பொண்டாட்டி கட்டலாம். சட்ட அனுமதிக்குதா? அதான் பேச்சு. முதல் பொண்டாட்டி ஒத்துக்கிட்டா 2வது பொண்டாட்டி கட்டலாம், 2வது பொண்டாட்டி ஒத்துக்கிட்டா 3வது பொண்டாட்டி கட்டலாம். அதைத்தான் அந்த மார்க்கம் சொல்லுது. ஆனா எப்படி கொண்டு வந்துட்டான்? முஸ்லீம்கள் 4 பொண்டாட்டி கட்டலாம். அப்படி ஒரு பிரச்சாரத்தை இங்க என்ன சொல்றான்? பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு, அந்த நாட்டு சிறுபான்மைகள் பாதிக்கப்படுறாங்க. இங்க 2 விஷயம் தான் வரலாற்றை படித்த பிள்ளைகள் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு. பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு தான். மரியாதைக்கு இம்தாதி சொன்னது போல பாகிஸ்தானை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் இல்லை. பாகிஸ்தான் அடிப்படை இஸ்லாமிய நாடு தான், நாம் இஸ்லாமிய நாடு தான். ஏனென்றால் மரியாதைக்குரிய மாவீரன் ஜின்னா அறிவிக்கிறார், எமக்கு மொழியின் மீது உடன்பாடு இல்லை, எமக்கு இந்து மதத்தின் மீது உடன்பாடு இல்லை, நான் இஸ்லாத்துங்கிற நாட்டை கட்ட விரும்புகிறேன். மிக தெளிவாக 1934 அறிவிச்சார். நாங்கள் ஒருபோதும் இந்தியாவுக்கு இருக்க முடியாது, எங்களுடைய மார்க்கம் தனி மார்க்கம். பாகிஸ்தான் என்கிற நாடே கால்டான் ரிப்பப்ளிக், இஸ்லாமிக் ரிப்பப்ளிக். தெளிவாக்கிருங்க, இஸ்லாமிக் ரிப்பப்ளிக். ஒருவேளை அந்த ஆண்மையும் அந்த தெம்பு ஒத்தத்தல பாப்பானுக்கு அறிவிச்சிருந்தா எப்படி we the people of India sovereign secular என்ற வார்த்தைக்கு பதிலாக sovereign Hindu என்ற வார்த்தையை சேர்த்திருக்கலாம். நீ 47 அப்படி சேர்த்திருந்தேனா என் அப்பா ராமசாமி என் அப்பா குப்புசாமி நான் இந்துலடான்னு ஓடி வெளியே வந்திருப்பான். நீ இந்தியாவின் விடுதலையின் போது என்ன சொன்ன? மதச்சார்பின்மைன்னு சொன்ன. தெளிவாய்க்கிறீங்க. ஆனால் பாகிஸ்தான் மத நாடுன்னு சொல்லுச்சு. நானும் தெளிவா சொல்லுச்சு. சொல்லிட்டு சொன்னாரு 2 நாடு மவுண்ட் பேட்டன் பிரபு சொல்றாரு, ஒரு நாடா இருந்தீங்க, இன்னைக்கு ஒரு நாடு இஸ்லாமிய நாடுன்னு சொல்லுது, ஒரு நாடு மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லுது. இஸ்லாமியர் எங்க போறீங்கன்னு கேட்டான். இஸ்லாமியர் எங்க போறீங்கன்னு கேட்டான். பல இஸ்லாமியர்கள் பஞ்சாப்ல இருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டான். ஹைதராபாத் நிஜாம்கிட்ட இந்த கேள்வி வருது. ஓவேசிங்கிற மிகப்பெரிய மாவீரனை பேசினான்ல, அது வரலாற்று ரத்தம் அவன்கிட்ட வருது. அப்போது அவன் சொன்னான், நான் இஸ்லாமிய நாடு கட்ட வேண்டுகிற ஆசை எனக்கு இருக்கு. யார்? ஓவைசி அப்பா சொல்றாரு, நான் இஸ்லாமிய நாடு கட்ட வேண்டுகிற ஆசை எனக்கு இருக்கு, ஆனால் பாகிஸ்தானோடு சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, அவசியம் எனக்கு இல்ல. நான் ஹைதராபாத்தை தனி இஸ்லாம் நாடு அறிவிக்கிறேன் சொன்னாரு. பாகிஸ்தான் போக முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா பிற்காலத்தில் அது இந்தியாவோட கலந்துருச்சு. அப்படி இஸ்லாமிய நாடு வாருங்கள் என்று சொல்லி அழைத்த பாகிஸ்தானோடு போனவர்கள் பல பேர். இஸ்லாமிய நாடு என்று தெரிந்தும் உள்ளே குடியிருந்தவர்கள் 3 விழுக்காடு. அவன் சொல்றான் 2ஆம் தர குடிமக்கள் தான். கராச்சியில, இஸ்லாமாபாத்ல, பலுச்சிஸ்தான்ல வாழுகிற இந்துக்கள் சொல்கிறார்கள், இந்துக்கள்னா பாப்பா இல்ல, தெளிவாய்க்குங்க. இவன் கால்டான் இந்து. அந்த இந்துக்கள் சொல்றான், நான் இஸ்லாமிய நாடை ஏத்துக்கொண்ட 2ஆம் தர குடிமக்கள். ஒருவேளை நான் இன்னைக்கு ஒருவேளை நான் அமெரிக்கா போக ஆசைப்பட்டேன்னா என் கடவுள் மாரியம்மாவை மாத்திட்டு மேரியம்மாவுக்கு மாறிடணும். வழி இல்லை, மாரியாத்தா வரம் கொடுக்கல, மேரியாத்தா வரம் கொடுக்கலான்னு போயிடணும். நான் மலேசியாவுக்கு போக விரும்புறேன்னா முருகன் எனக்கு வேணா, ஒத்து வராதுன்னு அல்லாஹ்வை தொழுகிறணும். ஏன்னா இஸ்லாமிய நாடு, அறிவித்த நாடு. ஆனால் இந்தியா என்கிற நாடு ஒருபோதும் இந்துக்களுக்கான நாடு அறிவிக்கிற. அதுக்கு மாறாக சொன்ன we the people of India sovereign secular என்ற மதச்சார்பற்ற நாடு என்று அறிவித்தாய். அந்த மதச்சார்பற்ற நாடு என்று அறிவித்து இந்தியாவின் அரசியல் சொல்லப்பட்டு இன்னைக்கு ஏன் மதத்தை கொண்டு வர நான் கேள்வி வைக்கிறேன். இன்னைக்கு 7 லட்சம் பேர் இருக்காங்கல்ல இஸ்லாமியர், குடியுரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த 7 லட்சம் பேர் ஒருவேளை வேற வழி இல்லைன்னு சொல்லி அந்த 7 லட்சம் பேர் ஒன்று கூடி எங்க ஐயா, எங்களுடைய வேதம் படித்த அதிமேதாவி ஹச்சராஜாவை கூப்பிட்டு, ஐயா எங்க அல்லா எங்களுக்கு வர கொடுக்கல, எங்களுக்கு சிட்டிசன் வாங்கி கொடுக்கல, நான்லாம் உன்னுடைய பாப்பான் அதர்வன வேதத்தை சாம வேதத்தை ஓதி தொப்பியை கழட்டிட்டு நான் பூணூல் போட்டுக்கிறேன், நான் இன்னையிலிருந்து இந்துவா மாறிடுறேன், அதுவும் பாப்பா நான் மாறிடுறேன், 5 வருஷம் குளிச்சு எனக்கு குடியுரிமை கொடுப்பியான்னு கேட்டா இவன் கொடுப்பானா? கொடுக்க முடியுமா? அப்ப
ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை தலைவர்கள் மீது நடக்கிற உளவியல் யுத்தம். இந்த நாடு வைதிக பாப்பானுக்கு சொந்த நாடு என்று நடத்துகிற உளவியல் யுத்தம். அந்த உளவியல் யுத்தத்தை தான் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது. நீங்கள் எதிர்க்காவிட்டாலும் நாங்கள் வரலாற்று பகையில் என்று எதிர்த்திருப்போம். ஏன்னா இந்த மார்க்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டது. நான் போகிற இடம் முழுக்க சொல்லுவேன். 1951 இந்தியாவுடைய ஆட்சி மொழி இந்தியா இல்ல இந்தியா எல்லாம் மற்ற மொழியா என்று வருகிறது, உள்ள வருகிறது. இந்தியா இன்னைக்கு ஆட்சி மொழி இந்திங்கிறான். அன்பு மக்களே, உங்களுக்கு தெரியுமா 47க்கு முன்னாடி இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இந்திய ஆட்சி மொழி இல்ல. இந்திய ஆட்சி மொழி இல்ல. 47க்கு முன்னாடி மராட்டிய மண்ணில் அந்த இருக்கக்கூடிய மும்பை மாகாணத்துல மராட்டியும் ஆங்கிலமும் ஆட்சி மொழி, சென்னை மாகாணத்தில் ஆங்கிலமும் தமிழும் ஆட்சி மொழி, திருவாங்கூர் சமஸ்தானத்தில் மலையாளம் ஆட்சி மொழி, ஹைதராபாத் நிஜாமில் உருதும் தெலுங்கும் ஆட்சி மொழி, மைசூர் மகாராஜாக்கிட்ட கர்நாடகாவில் கன்னடம் ஆட்சி மொழி, ராஜஸ்தான் ஆட்சி மொழி. ஒரு இடத்தில் கூட ஹிந்தி ஆட்சி மொழி இல்ல. ஆனா ஒரே இரவுல அக்பர் சாலையில உட்கார்ந்து காந்தி நேரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இந்தியாவின் ஆட்சி மொழி இந்தின்னு மாத்திடுறான். இந்த மண்டிலிருந்து போன எங்களுடைய பிரதிநிதிகள் சொன்ன பல பேர் அமைதியா இருந்தாங்க. நிறுத்து போட்டால் 60 கிலோ கூட தேராத எங்களுடைய சாஹிபு தான் எங்களை ஐயா காகிதம் முளைத்து தான் தழுத்த வயதில் மேஜையை பிடிச்சி எழுந்தாரு. அப்படியே எழுந்தாரு. போனவர் தமிழ்நாட்டின் பிரதிநிதியா போல தெளிவாய்க்கிறங்க. மலையாளம் பேசுகிற மலப்புரம் இஸ்லாமியர்கள் தேர்ந்து விட்டு அனுப்பியிருந்தா யார? மலப்புற இஸ்லாமியர்கள். மலையாளம் பேசுகிற மலப்புரம் இஸ்லாமியர்கள் தான் முஸ்லிம் லீக்குடைய பிரதிநிதியாக பாராளுமன்ற மெம்பராக ஐயா காகிதம் உள்ள அனுப்புறான். உள்ள போன மலையாளிகளின் பிரதிநிதியா உள்ள போன எங்க ஐயா எழுந்தவுடன் குழந்தைகளின் மாமா, மரியாதைக்குரிய மாமா ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, மிஸ்டர் முல்லத் அவர்களே, இந்தியாவின் ஆட்சி மொழி உருது என்று கேட்க போகிறார். என் தாத்தன் சொன்னான், கம்பீர் சொன்னான், இந்தியா உலக நாடுகளே பார்த்து பயந்த ஜவஹர்லால் நேருவை பார்த்து, மிஸ்டர் நேரு அவர்களே, க்ளோஸ் யுவர் மவுத் என்றான், உங்கள் வாயை நீங்கள் மூடுங்கள் என்றான். பாராளுமன்றம் அதிர்ந்தது. ஒரு கிழவன், அது ஒரு இஸ்லாமியன், தொப்பி வைத்த இஸ்லாமியன் நேருவை பார்த்து வாயை மூடுங்கள் என்கிறானேன்னு. என்னை பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்டீர்கள் என்று சொன்னபோது நேரு சொன்னால், இஸ்லாமியர் என்றாவே அரபும் உருதும் பேசுகிறார்கள் என்று. அப்போது என் பாட்டன் சொன்னான், நான் மதத்தால் மார்க்கத்தால் இஸ்லாமியன், நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்த செம்மொழிக்கு சொந்தக்காரன் சொன்னான். சொல்லிட்டு சொல்றான், நீ இந்தியாவின் ஆட்சி மொழி ஹிந்தின்னு கேட்கிற, அதுக்கு பாரிய வரலாறு இல்ல. நீ வரலாறு இல்ல. நீ வரலாற்று ரீதியாக இந்த நாட்டில் ஒரு ஆட்சி மொழி அறிவிக்க வேண்டும் என்றால் வரலாற்று ரீதியாக அறிவிக்க வேண்டிய மொழி தமிழ் தானே ஒழிய ஹிந்தி இல்லைங்கிறாரு. அந்த நிலைப்பாடுல நாங்க தமிழ் தேசிய அரசியலிக்கிறோம். எங்க அரசியல் மீது உங்களுக்கு 1000 முரண்பாடு இருக்கலாம். என்ன வேலை தூக்குறான், என்ன முருகனை தூக்குறான் சீமான், என்ன பிரபாகரன் தூக்குறான்னு. அந்த முரண்பாடுகள் நீங்க வைக்கிற போது நாங்க சொல்றதா, எங்கள் மீது விமர்சனத்தை வையுங்கள், எங்களுடைய அப்பன்மார்கள், எங்கள் தாத்தன்மார்கள் விமர்சனத்தை வையுங்கள். அந்த விமர்சனங்கிறது எப்படி இருக்கணும்னா, பூனை தன்னுடைய குட்டி பூனையை தூக்குற மாதிரி இருக்கணும். நீங்க எப்படி விமர்சனம் வைக்கிறீங்கன்னா, பூனை தன் எதிரியான எலியை தூக்குற மாதிரி விமர்சனம் வைக்கிறீங்க. தெளிவாய்க்கிறீங்க. ஒரு பூனை தன் எதிரியான எலியை தன் கூரிய பற்கள் கொண்டு அதே அப்படியே தூக்கும். எலிக்கு ரத்தம் வந்து செத்துரும். ஆனா தன் பிள்ளையை தூக்குற போது கடித்து தூக்கும் பிள்ளைக்கு வலிக்காது. உங்கள் பிள்ளைகள் மீது விமர்சனம் வையுங்கள், நாங்கள் வளர்கிற பிள்ளைகள் ஏற்றுக்கொள்றோம். ஆனால் அந்த விமர்சனம் என்பது அவதூறாக வருகிற போது எங்களுக்கு மத அடிப்படைவாதம் என்பது இப்போது சொல்கிறேன், மத அடிப்படைவாதம் என்பது அது இஸ்லாத்தில் இருந்தாலும், வைதிக பாப்பான் இருந்தாலும், கிறிஸ்தவத்தில் இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் சைவத்தில் இருந்தாலும், வைணவத்தில் இருந்தாலும், மத அடிப்படைவாதம் எந்த பக்கத்தில் இருந்தாலும் நாம் தமிழக செய்தி எதிர்க்கும். இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே எதிர்க்கும். வழிபாட்டு முறை என்பது வேறு, அரசியல் முறை என்பது வேறு. வழிபாட்டோடு அரசியல் கலந்தால் பாஜக சொல்ற இந்த நிலைதான் வரும். இங்கே வழிபாட்டோடு அரசியல் இருந்தா என்ன ஆகும்? பாஜக சொல்ற மாதிரி இது இந்து நாடு நம்ம கற்பிப்பான், அவன் இந்து நாடு கற்பிப்பான். அப்ப இதற்கு எதிரான சண்டையை இந்த மண்டில் நாம் போட வேண்டிய தேவை இருக்கு. இந்த குடியுரிமை சட்டம் 3 சொல்லப்படுகிறது. ஒன்று CAA, இன்னொன்று NRC, இன்னொன்று NPR. 2010 இன்னைக்கு 2010 கடைசியா இருந்த NPR 3 மாவட்டத்தை நடத்தியிருக்கான் தமிழ்நாட்டில். ஒன்னு நீலகிரி, இன்னொன்னு சிவகங்கை, இன்னொன்னு காஞ்சிபுரம். ஏற்கனவே வந்தாச்சு. யார் போட்டது? சோனியா காந்தி பெத்து போட்ட கள்ளப்பிள்ளை மாதிரி காங்கிரஸ் அரசு திமுக கூட்டை கொண்டு வந்த பதிவேட்டும்படி முதல் கணக்கெடுப்பு வந்தாச்சு. அந்த கணக்கெடுப்பை இப்ப இந்தியா முழுக்க கொண்டு வர போறான். இந்தியா முழுக்க என்ன கேள்வி கேட்க போறான்னா, அவன் கேட்கிற கேள்வி, நீ இந்திய குடிமகனா நிரூபிங்கிறான். நிரூபிப்பதற்கு உன் அப்பா இங்கு பிறந்தாரா, உங்கள் அம்மா இங்கு பிறந்தாங்களா? அது பாய்க்கும் உண்டு, பல்லருக்கு உண்டு, கிறிஸ்தவருக்கு உண்டு,
இங்க மீனவருக்கு உண்டு. எல்லாரும் கேட்க போறான், ஏன் பர்த் தேவையில்லை, எங்க அப்பாவுடைய பிறந்த தேதி பிறந்த இடம் சொல்லணும். இல்லையா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வாங்குறான். எந்த டாக்குமெண்ட்? லேண்ட் டாக்குமெண்ட் கேட்கிறான். சொத்து உங்க அப்பா பேர்ல கேட்கிறான். இந்தியால சொத்து ஏன் சொத்தா உன் சொத்தான்னு மட்டும் 23 கோடி வழக்கு நிலுவையில் இருக்கு. தெளிவாக்கிறீங்க, 23 கோடி வழக்கு இருக்கு இந்தியால. இன்னைக்கு சட்டம் இருக்குல்ல, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். நான் 10 மணிக்கு மேல பேசினா கைது பண்ணலாம். இந்தியாவின் இறையாண்மைக்கு பேசினா கைது பண்ணலாம். இந்த சட்டத்தை முதல் ஏற்ற போது மரியாதைக்குரிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஏற்றிட்டு ஒரு நாள் 1951 செப்டம்பர் 27ஆம் தேதி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றார். யாரு? அண்ணல் அம்பேத்கர் ராஜினாமா பண்றார். அப்ப கேட்கிறாங்க எல்லாருமே, மிஸ்டர் அம்பேத்கர் அவர்களே, நீங்க எழுதிய சட்டத்தை நீங்களே எதிர்க்கிறீர்களே, இது நியாயமான்னு கேட்கிறாரு. அப்ப அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, இந்த சட்டத்தை எழுதுகிற பொறுப்பில் நான் இருந்து எழுதுகிற பேனா மட்டும்தான் என்னுடைய பேனாவை ஒழிய உள்ளே இருந்த மை அத்தனையும் பார்ப்பன மை. இந்த சட்டத்தை கொளுத்துகிற தேவை வந்தால், இந்த சட்டத்தை எதிர்க்கிற தேவை வந்தால் முதல் ஆளாக நான் கொளுத்துவேன் என்று சொன்ன அண்ணல் அம்பேத்கர் இருக்கார்ல, அந்த சட்டம் எப்படி வந்து தெரியுமா? இன்னைக்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, இந்த நாட்டின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி, RSS இயக்கிற மரியாதைக்குரிய ரப்பர் ஸ்டாம்பா இருக்கிற எங்கள் ஐயா RSS உடைய ஓ பன்னீர்செல்வம், இவங்க தான். ஆனா இதுக்கு ஒரு தேர்தல் நடந்துச்சுல, 18 வயசாகி பைத்தியக்காரன் இல்லாத எல்லாரும் ஓட்டு போட்டோம்ல. அப்ப இந்த தேர்தல் நடத்துவதற்கும் சட்டம் சொல்லுதுல, அதான் இந்தியாவின் அரசியல் சட்டம். அந்த சட்டத்துக்கு யார் ஓட்டு போட்டானா, உங்க அப்பா என் அப்பா ஓட்டு போடல. யாருக்கெல்லாம் 20 ஏக்கர் நிலம் இருந்துச்சோ, யாருக்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் அன்னைக்கு கட்ட முடிஞ்சதோ அவெல்லாம் ஓட்டு போட்டான். இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் என் அப்பா 20 ஏக்கர் நிலம் வச்சிருக்கான், நான் இன்கம் டாக்ஸ் கட்டணும் ஒருத்தர் கை தூக்குங்க. யாருக்கும் இல்ல. அவன் இயற்றிய அந்த சட்டம் தான் இன்னைக்கு என்ன சொல்லுது, அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கான். அப்ப இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டிய அந்த ஓட்டிங் டெமோக்ரட்டிஸ், அந்த டெமோக்ராட்டிக் என்று சொல்கிற இந்த வாதத்துக்குள் உள்ளே போய் நின்று சண்டை போட வேண்டிய தேவை நமக்கு வந்திருக்கிறது. அது ஜனநாயக ரீதியாக நிற்கிறோம். அன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு நிலம் இல்லாதனால ஓட்டு போடல. இன்னைக்கு நிலப்பத்திரத்தை நீ காட்டாட்டா உங்க அப்பா பிறந்த ஊர் எதுன்னு கேட்பான், உங்க ஆத்தா பிறந்த ஊர் எதுன்னு கேட்பான், உங்க அம்மா பிறந்த ஊர் எதுன்னு கேட்பான், உங்க தாத்தா பிறந்த ஊர் எதுன்னு கேட்பான். நிரூபிக்க முடியாட்டா என்ன பண்ணுவான்னா, உனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் இல்ல, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல ஒரு 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 காலி இடம் இருக்கு, அங்கே ஒரு கேம்ப் கட்டி வச்சிருக்க, எல்லாம் போயிருந்தான். ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் குடியேற்றி அங்கே போக வேண்டியதான். இப்ப அசாம்ல கட்டுறான்ல, திரிபுரால கட்டுறான்ல, தமிழ்நாட்டில் கட்ட போறோன்னு எங்கள் ஐயா பழனிசாமி மறுத்திருக்காரு. பரவாயில்ல, ஆனா பக்கத்துல எடியூரப்பா கட்டிட்டான். இந்தியா முழுக்க போலான்னு கொண்டு போய் அடைச்சிருவான். அப்ப நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு உண்டு? இந்தியா என்கிற நாட்டுக்குள்ள வந்த இந்திய குடிமகனுக்கு உண்டு. அப்ப நாம் தமிழுக்கு கேள்வி கேட்குது, இந்தியாங்கிற நாடு எப்படா வந்துச்சுன்னு கேட்கிறோம். என் பாட்ட மருது சகோதரர் போறான்னா, என் பாட்ட வாவூசி போறான்னா, என் பாட்ட அளவுமுத்து போறான்னா, என் பாட்டி வேல்நாச்சி போறான்னா, என் பாட்ட மருதநாயகம் போறான்னா, என் பாட்ட ஒண்டி வீரம் போறான்னா, என் பாட்ட இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போறான்னா, அவன் இந்தியாவுக்கு எதிராக இந்தியா எங்க நாட்டுக்காக போராடவில்லை, தன் சொந்த நிலத்துக்காக போராடியவன், தன் சொந்த நிலத்துக்காக போராடியவன். இந்தியா என்கிற நாட்டை உங்கள் அனுமதி இல்லாமல், என் அனுமதி இல்லாமல் இவர்கள் நம்மளை துப்பாக்கி முனையில் கட்டினார்கள். துப்பாக்கி மட்டும் கட்டினான், கட்டிட்டு இன்னைக்கு சொல்றான் நீ எல்லாம் நிரூபிப்பாங்கன்னு. அப்ப நாங்க திமிரோடு சொல்கிறோம், என் பாட்டன் காகிதம்பலத்தை சொன்னதுதான், பாராமண்டத்தில் தமிழில் பேச விடுங்கள், இல்லாட்டால் தமிழ் பேசுகிற பாராமண்டத்தை நாங்கள் உண்டு செய்து விடுவோம் என்று இந்த பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம். நீ மதவாத சட்டத்தை கொண்டு வராதே. ஒரு சட்டம் என்பது, குடியுரிமை சட்டம் என்பது அகதிகளுக்கு உரிமை கொடுப்பதென்றால், தன் நாட்டை விட்டு வந்திருக்கிற அமெரிக்கனாக இருந்தாலும் உரிமை கொடு, தன் நிலத்தை விட்டு வந்திருக்கிற அவன் யூதனாக இருந்தாலும் உரிமை கொடு, தன் ஊரை விட்டு வந்திருக்கிற ஒரு பாப்பானாக இருந்தாலும் உரிமை கொடு. அவன் அகதியாக பார், அகதியை போய் வெளிநாட்டவராக பார்க்காதே என்பதுதான் நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு. அதில் உறுதியாக சட்ட ரீதியாகவும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து பரப்புகிறோம். அன்பு மக்களே, இந்த கட்சி, நான் மீண்டும் சொல்கிறேன், இதை வாக்குக்கான இடமாக நான் பயன்படுத்துகிற ஆட்கள் நாங்கள் இல்லை. நீங்கள் இவ்வளவுக்கு பின்பு இவர்கள் வாக்குக்குத்தான் ஓட்டு போடுவார்கள் என்றால் உங்கள் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் மெதுவாக சொல்றோம், ஜனநாயக யுத்தத்தில் நாங்கள் வளர்ந்து வருகிற பிள்ளைகள். இவங்க என்ன பண்ணிடுவாங்க நினைக்கிறார், என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க? என்ன சொன்னார்ல,
ஹுமாயூன் அண்ணன் என்ன தேர்தல் நிப்பாட்டின போது 2900 ஓட்டு வாங்கியிருந்தேன் போன சட்டமன்ற தேர்தலில். இந்த பசங்க வளர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஜனநாயக ரீதியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டே வருது. எப்படின்னு கேட்குறீங்களா? 2016 சட்டமன்ற தேர்தலில் 3900 ஓட்டு வாங்கியிருந்தோம். பாராளுமன்றத்தில் என் அன்பு அக்கால் புவனேஸ்வரி திருநாகரசன் என்பவங்கிற வேட்பாளர் ஏற்றிருந்தோம். 9000 வாக்கு வாங்கினா திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில். இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிருக்கு. இன்னும் தொண்டிக்கு தேர்தல் வரல, இன்னும் ஆர்எஸ் மங்கலத்துக்கு தேர்தல் வரல. இப்ப ஊராட்சி மன்ற நிர்வாகத்துக்குள்ள திருவாரான தொகுதிக்குள்ள என் சாதியை சொல்லாம என் மதத்தை சொல்லாம ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டுக்கு சாராயம் கொடுக்காம குள்ளா போட்டு கூழ் குடிக்காம மாரியாத்தாவுக்கு கூழ் குடிக்காம போலி வேஷம் போடாம நாங்க வாங்கின ஓட்டு 19000 ஓட்டு. மாற்று இளைஞர்களிடம் ஒரு நல்ல நம்பிக்கையை வச்சிருக்கோம். ஏனென்றால் வரலாற்றில் இப்போதுதான் யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கம்ப ராமாயணம் என்ற பல ராமாயணங்கள் உண்டு. எனக்கு ராமாயண இதிகாசங்கள் நம்பிக்கை இல்லை. ஆனால் இதிகாசத்தின் மீது இந்த நாடு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த இதிகாசத்தின் மீது கட்டப்பட்ட போது என் பாட்டன் நாங்கள் போட்டுகிற என் பாட்டன் ராவணன் எதுக்கே குரங்கு படை வருகிறது. ராமருடைய மனைவியை காப்பாற்ற போன குரங்கு படை. பல பேரை சொல்வார்கள், இந்த உலகை கடவுள் படைத்தால் கடவுள் ராமன் என்று. கட்டுன பொண்டாட்டியை காப்பாற்றுவதற்கு குரங்கை கூட்டி போன ராமனுக்கும் என் பாட்டன் திமிர் கொண்ட அகத்தியனிடம் அடிமையாக ராவணனுக்கும் சண்டை வருகிறது. அந்த யுத்தத்தில் என் பாட்டன் ராவணன் வீழ்த்தப்படுகிறான். வீழ்ந்து கிடந்த போது அவன் நெஞ்சாங்குட்டிலிருந்து உயிர் வெளியே வருகிறது. உயிர் வெளியே வருகிற போது என் பாட்டன் ராவணன் அவனுடைய சக தோழன் பத்தரனை பார்த்து, பத்தரா என்னை காப்பாத்து, என் நெஞ்சாங்குட்டிலிருந்து வெளியே போகிற உயிரை கொண்டு வந்து என் நெஞ்சுக்குழுவை குரங்குடன் ராவணன் தோத்ததாக வரலாறு இருக்கக்கூடாது என்று கெஞ்சுவதாக அசுரன் என்கிற நாவலில் நீலகண்ட பத்மநாதன் என்கிற ஒரு மலையாள ஆசிரியர் எழுதுகிறார். எழுதிவிட்டு சொல்கிறார், அடுத்து ராவணன் பேசுவதாக, ராவணன் யாரிடத்திலும் உயிர் பிச்சை கேட்க கூடாது, என்னை காப்பாத்தாத என்று சொல்லி ராவணன் உயிர் துறக்கிறான். உயிர் வந்த போது அவனுடைய தோழன் பத்ரன் தொப்பைக்காரன் நீண்ட முடிவுடையவன் தன் வயிற்றை தடவி முடிய தடவி சொல்கிறானாம், ராவணா நீ வீரத்தில் சிறந்தவன், ராவணா நீ அறத்தில் சிறந்தவன், ராவணா நீ கொடையில் சிறந்தவன், ஆனால் உன்னிடத்தில் சூதும் வன்மமும் இல்லாமல் போனது என்று சொன்னானாம். எங்கள் தலைவர் பிணத்தை கொண்டு வந்து போட்டோம் என்று சொல்லி இதிலே காமித்த போது எங்களுக்கு அதே நிகழ்வு வந்தது. நீ வீரத்தில் சிறந்தவன், கொடையில் சிறந்தவன், அறத்தில் சிறந்தவன், சூதும் வன்மமும் இல்லாமல் போனது என்று என் பாட்டன் ராவணன் சொன்னதுதான் வரலாற்று யுத்தம். சூது வன்மத்தோடு நாம் தமிழர் பிள்ளைகள் குரங்கு படை ராமர் படைக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் பாசிஸ்டுகளுக்கு எதிராக உங்களின் மதத்தை தூக்காது, எங்களின் மதத்தை தூக்காது, பாரிய அறிவார்ந்த சக்தியோடு சண்டைக்கு நிற்கிறோம். முடிந்தால் ஒன்றாக வாருங்கள், இல்லை என்றால் கொஞ்ச நாள் வேடிக்கை பாருங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.